அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே கொழுக்கட்டை இல்லாம கடந்து போகவே முடியாது. அந்த காலத்துல இது மாதிரி ஒரு பிடி கொழுக்கட்டை, அதாவது இதுக்கு பேர் மோதகம்னு சொல்லுவாங்க. இந்த கொழுக்கட்டை தான் எல்லார் வீட்லயும் மோஸ்ட்லி செய்வாங்க. ஒரு சிலர் வீட்ல மட்டும்தான் எள்ளு, வெல்லம்லாம் போட்டு ஒரு பூரணம் செஞ்சு அரிசி மாவுல கொழுக்கட்டை செய்வாங்க. மத்தபடி எல்லார் வீட்லயும் விநாயகருக்கு படைக்கிறதுக்கு எப்படி அந்த கருப்பு சுண்டலோ, அதே மாரி இந்த மோதகம் கொழுக்கட்டை தான் எல்லார் வீட்லயும் செய்வாங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே சாப்பிடுறதுனால எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும். பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில்ல இதுதான் மோதகம் கொழுக்கட்டை பிரசாதமா குடுப்பாங்க. வாங்க இந்த மோதகம் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணிங்க. முக்கியமா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல ஒரு இட்லி ரவை 1 கப்பு. இட்லி ரவை அப்படின்னா, இட்லிக்காக யூஸ் பண்றதுக்காக சூப்பர் மார்க்கெட்லாம் இட்லி ரவைன்னே விப்பாங்க. அப்படி இட்லி ரவை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நம்மள வீட்ல அரிசிய ஊற வச்சு, அத ஆத்தி, ரவை மாரி சன்னமா ரவை மாரி அரைச்சுட்டு, அந்த ரவைய பொன்னிறமா வறுத்து தனியா ஆற வச்சு, தனியா எடுத்து வச்சுங்க. அதே மாதிரி 1/2 கப்பு சிறுபருப்பு, அதையும் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும். பொன்னிறமா வறுத்துட்டு, அதையும் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு, அதையும் சன்னமா ரவை மாரி அரைச்சு எடுத்துக்கணும். கண்டிப்பா மாவு மாரி அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு பவுல் அடுப்புல வச்சுட்டு, அதுல வந்து 1 1/2 கப்பு, அதாவது அரிசியும், சிறுபருப்பும் எந்த அளவுக்கு எடுத்தோமோ, அதே அளவு வெல்லத்த நல்லா இது மாரி சீவிட்டு, ஒரு பவுல்ல போட்டுங்க. 1/2 கப்பு மட்டும் தண்ணி ஊத்திக்கங்க. நல்லா இந்த வெல்லம் இந்த தண்ணியில கரைஞ்சி கொதிச்சு வரணும். இத வந்து நல்லா வெல்லம் கரைஞ்சா போதும். பாகு பதத்துக்கு இத வந்து காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்ல. நல்லா கரைஞ்சு வந்தா போதும். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்கிற நேரத்துல 1 ஸ்பூனு ஏலக்காய் பொடி இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி அப்படியே ஆற வச்சுடுங்க. இப்போ இது மாரி ஒரு அகலமான பவுல் எடுத்துங்க. கிளறதுக்கு வசதியா இருக்கணும். கொஞ்சம் ஆழமாவும், அகலமாவும் இருக்கணும். நல்லா தாராளமா ஒரு 2, 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு, அரைச்சு வச்சிருக்கிற அரிசி ரவை, சிறுபருப்பு ரவை 2த்தையும் அதில போட்டுட்டு, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கோல்டன் கலர், இத விட கொஞ்சம் கலர் வந்து கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆகும். நல்ல மைசூர் பாக்குலாம் செய்யும்போது ஒரு அரோமா வரும்ல, வாசனை. அந்த வாசனை நல்லா வரும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா சிம்ல வச்சு வறுத்துக்குங்க. கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நல்ல கோல்டன் கலர்ல வந்துச்சு பாருங்க. இந்த அளவுக்கு கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு, இப்ப எந்த அளவுக்கு நம்ம அரிசியும், ரவையும் எடுத்திருக்கோமோ, அதுல வந்து 2 மடங்கு, அதாவது 3 கப்பு தண்ணி. நான் சுடு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். சுடு தண்ணியா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சுடு தண்ணி ஊத்திட்டு, இத வந்து நல்லா கரைச்சு விடுங்க. கட்டி கட்டி ஆவாம கரைக்கணும். இத எப்படி கிண்டணும்னா, நம்ம ரவா உப்புமா கிண்டுவோம்ல, அது மாரி நல்லா கெட்டியாவற வரைக்கும் நல்லா கிண்டிடுங்க. கெட்டினா, உள்ள வந்து கட்டி கட்டியா இருக்கக்கூடாது. நல்லா கிண்டிட்டு, அத மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்ல வேக வச்சீங்கன்னா, அது இது மாரி நல்லா ஒரு கெட்டியான ஒரு உப்மா பதத்துக்கு நல்லா வந்துரும். இத வந்து நல்லா கிண்டிங்க. ஓரளவுக்கு நல்லா கிண்டுனதுக்கு அப்புறம், நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? வெல்ல தண்ணி. அந்த வெல்லத்த இதோட சேர்த்துருங்க. சேர்க்கும்போது வடிகட்டி சேர்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வெல்லத்துல ஏதாச்சும் மண்ணு எதனாச்சும் இருந்ததுன்னா, வடிகட்டுறது மூலமா நம்ம அத எடுத்துடலாம். இந்த வெல்லத்த அப்படியே இதுல ஊத்திட்டு, இப்ப வந்து நம்ம ஸ்டவ்ல தான் இருக்கணும். இந்த மாவு சிம்ல இருக்கணும் ஃப்ளேமு. அப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிண்ட ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த மாவும், வெல்லமும் ஒண்ணோட ஒண்ணு பாண்ட் ஆயிட்டு அப்படியே ஒரு அல்வா ரேஞ்சுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்ப பார்த்தீங்களா? இது மாரி கரைஞ்சிரும். வெல்லம் கரைய 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 இது மாரி அல்வா மாரி ஆயிடும். கண்டிப்பா கெட்டி ஆவக்கூடாது, கட்டி கட்டியா ஆவக்கூடாது. அதனால கிண்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து கரெக்ட்டா கிண்டிங்க. கிண்டம்போது மரக்கரண்டியா இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கிண்டிடுங்க.
இப்போ நம்ம இதோட வந்து ஒரு கப்பு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவை சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா கிண்டோன்னு கிண்டிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காய், நல்ல இனிப்பு இருக்கிற தேங்காய் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் இதையும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு அல்வா கிளறா மாதிரி தான், அல்வா கிண்டுற மாதிரி தான். அந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கினே இருக்கணும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக செம டேஸ்ட்டாக வரும். இது எல்லாம் நல்லா கிண்டிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டக்கூடாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ஒரே அளவாக எடுக்கணும். எடுத்துட்டு இது மாதிரி உருட்டிக்குங்க. உருட்டிட்டு இந்த சிவலிங்கம் ஷேப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இதோ இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி உருட்டிக்கலாம். இது வந்து பிடி கொழுக்கட்டை தான். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். நீங்கள் மாவு மட்டும் நல்லா கரெக்டான பதத்துக்கு கிண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற ஷேப்புக்கு அதை நம்ம வந்து எடுத்துன்னு வந்துடலாம். இது சிவலிங்கம் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதாவது ஒரு சின்னதாக ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும்னு வச்சிங்களேன். அதை அழகாக முதல்ல ரவுண்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் அது கூம்பு வடிவில் இந்த பிள்ளையார்லாம் பிடிப்போம் பாருங்களேன், மஞ்சள்லாம் அரைச்சிட்டு பிள்ளையார் பிடிப்போம் பாருங்க, அதே மாதிரி பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு மேலே வந்து லேசாக ட்விஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட மோல்டு இருந்ததுன்னா மோல்டில் கூட நீங்கள் பிடிச்சிட்டு இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்களா, கையில் அப்படியே பிடிச்சி செய்வாங்க பாருங்க. இதே மாதிரி ஒரு ரவுண்டாக எடுத்து உருட்டிட்டு அப்படியே கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா விரல் வந்து அதில் அப்படியே பதிஞ்சு இது மாதிரி வரும். இதுதான் ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டில். இது பேர் தான் புடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம எப்படி வேணால் இதை பிடிச்சிக்கலாம். மாவு கரெக்டாக பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இது மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டு இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா ஒரு அருமையான மோதகம் கொழுக்கட்டை, பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு பிரசாதமாக படைக்கப்படுகிற இந்த மோதகம் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம சின்ன வயசில் எல்லாருமே சாப்பிட்ருப்போம். அதனால் இந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மோதகம் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் மீண்டும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.